அன்பான உலக இந்திய என் தமிழ் மக்களுக்கு, என் தமிழன் தமிழச்சிக்கு, அன்பான தமிழர்களே, இந்த ஃபாரஸ்ட்டில் எவ்வளோ பெரிய பெரிய தைல மரம்லாம் இருந்தது. சூப்பராக இருந்தது. பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு. எனக்கு 30 வயசு ஆகும்போது பெரிய பெரிய மரங்கள் இருந்தது. அப்போது அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நல்லா இருந்தது மரங்கள்லாம். இப்போது மரங்கள்லாம் போச்சுங்க, காணாமல் போயிடுச்சு. நிறைய மரம் காணாமல் போயிடுச்சு. அது காரணம் இந்த ஊரில் உள்ள சில மக்கள் தான் காரணம். வெட்டி நாசம் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய தைல மரம்லாம். இந்த காட்டு ஆள்றவனும் துப்பாக்கி வச்சுருக்கான். காட்டை ஆள்றவனும் துப்பாக்கி வச்சுருக்கான். நாட்டை ஆள்றவனும் துப்பாக்கி வச்சுன்னு அதிகாரம் பண்ணுறான், அராஜகம் பண்ணுறான். அதனால தான் இந்த காடும் அழிஞ்சு போச்சு, நாடும் அந்தளவுக்கு முன்னேற்றமே இல்லை. சைனாலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சைனாலாம் எவ்வளோ அருமையாக இருக்குது. சும்மா யூடியூப்பில் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தா எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த காடை அழிஞ்சது காரணம் பாருங்கள். இது இப்போ எப்படி பெரிய மரம் தெரியுமா? இது பாருங்கள், இப்போ எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். காரப்பழம், காரப்பழங்க. காரப்பழம் சாப்பிட்ற மக்கள் என்னாலே உங்கள் ஊருக்கு காட்டுக்கு பாருங்கள், அருமையாக இருந்தது. பெரிய பெரிய தைல மரம்லாம் இருந்தது. சின்னது வரும், ஓரளவுக்கு இதாக நல்லா இருக்குது. அதாவது இது பாருங்கள், அடி இது ஏற்கனவே வெட்டிட்டாங்க. வெட்டின பிறகு 2 கிளையாக மரம் துளுர்த்து இப்போ பெரிய மரமாக வருது. யாரும் பார்க்க போகிறா? ஃபாரஸ்ட்டுக்காரர் வந்தால் கூட பயப்பட மாட்டுறாங்க மக்கள். அவரு ஒழுக்கமாக இருந்தால், கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டுக்காரர் ஒழுக்கமாக இருந்தால் இந்த மரங்கள் பாதுகாப்பாக இருக்கும். பாருங்க, அந்த அடியை பாருங்கள், எவ்வளோ பெரிய அடி இருக்குது பாருங்கள் மக்களே. இந்த அடியை பாருங்கள், தைல மரம் அடியை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். தைல மரம் அடியை பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது. அதுலேருந்து மறுபடியும் வெட்டின பிறகு